ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி வரும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனம் வருகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 29/3/2025. அப்போது சனி பகவான் இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சாதகம். சனி பகவான் எந்த ஒரு கிரகமும் தீய கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதுவும் சனி பகவானுக்கு 3, 6, 11 அளப்பரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்.
அப்போ 11க்கு சனி பகவான் வந்துட்டார்னு சொன்னால் அப்போ அவர் 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலம் நிச்சயமாக இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொது பலன் வந்து ஒரு 30% தாங்க. பை பர்த் சார்ட்டுப்படி 70% நடக்கும். இருந்தாலும் இந்த சனி பகவான் இப்போ சாதகமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக அளப்பரிய பலனை வாரி வழங்கக்கூடிய, எதை தொட்டாலும் சக்ஸஸ். இவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்க காட்டில் மழைன்னு சொல்லணும். அவங்க வந்து எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் சாதனை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 9 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும், ஸ்திரத்துக்கு 9 பாதகாதிபதி இருந்தாலும் இது சனி பகவான் யோகாதிபதியாகவும் ஆகிறார் அவர். அதனால் இந்த சனி அதுவும் 11ல் வந்து உட்கார்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு தொழில் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இப்போ சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். இல்லை தொழில் வந்து இந்த தொழில் சரியாக போகலைங்க, நான் தொழிலை மாற்றிக்கிறேங்க, அது தூக்கி போட்டு வேறு தொழிலுக்கு இறங்கிடுறேங்க, வேறு தொழில் இறங்கலாம். இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னமோ ஏனோ தானோன்னு ஆஃபீஸுக்கு போகிறாரு வந்தாருன்னு இருக்கும் வழியா, இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டுன்னு அவருக்கு ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டகரி இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய ப்ரமோஷனு, அதிகாரி அப்படின்னு ஒரு நல்ல மரியாதை, செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அது மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும். லாபம் என்பது எண்ணி பார்க்காத அளவுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அப்போது சனி பகவான் கொடுத்தாருன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான பலன்கள். அதாவது ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது சனி பகவான் இருக்கிறார். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். படித்து முடித்த இளைஞர்கள் இதுதான் நேரம், இதுதான் தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை அணுகி வேலை இல்லையா, வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், ஜோசியரை அணுகி வேலை பார்க்கலான்னு சொன்னால் வேலைக்கு போங்க, இல்லை தொழில் பண்ணலான்னு சொன்னால் தொழில் தூங்குங்க. சூப்பராக டாப் லெவலில் வருவீங்க. எடுத்த உடனே வந்து சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு நிலை. இது 11ங்கிறது ஒரு சிக்ஸர் மாதிரி தான். அந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும். சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னா சனியே சாதகமாக இருக்குது. மற்ற கிரகங்கள் 2ல் குரு இருக்கார். சூப்பர், சொல்லவே தேவை. தனகாரகன் தனஸ்தானத்தில். அப்போ பார்வை பலம் வேறு இருக்குது. இப்போ ராகு பகவான் 10க்கு போகிறாரு. அவர் 1.5 வருஷம் இருப்பார். பட் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு குரு பார்வையில் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு சொன்னால் ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பிரம்மாண்டத்தை கொடுப்பார்னு சொன்னால் விரிவாக்குவார். அப்போ தொழிலை விரிவாக்குவார். அப்போ தொழில் விரிவாக்கினா தானே உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். அப்போ தொழில் துறையில் ஏனோ தானோன்னு இது நாள் வரைக்கும் ஈடுபாடு கொண்டிருந்த நீங்கள் இப்போது ஒரு ஸ்திரத்தன்மையோடு கடன் வாங்கினா கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதோ, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ, அப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு செயல்படுவீங்க, இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான நேரம். சாதிப்பீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறார். டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் சதா 24 மணி நேரம் வேலை பார்க்கணும், வேலை செய்யணும்னு முனைப்போடு இருப்பீங்க. ஏன்னா ராகு 10ல் இருக்கார் இல்லை, அவர் வந்து பிரம்மாண்ட நாயகனாச்சே. ஏடிஎம் மிஷின் மாதிரி நீங்கள் எப்போவும் நீங்கள் வந்து பிஸியாகவே இருப்பீங்க. அதனால் ராசியை சனி பார்க்குறதால உங்களுக்கு டென்ஷன், பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரலாம். ஏன்னா சும்மா வேலை செஞ்சிகிட்டே இருந்தால் ஒரு அலுப்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லை, என்ன தான் உடம்பாக இருந்தாலும்.
ஸோ அப்படி இருக்கும். ஆனாலும் அது வந்து ஒரு சாதாரண நிலை தான், ரொம்ப பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதாவது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு அப்படின்னும்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் வந்து அதை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, சக்ஸஸ். சனி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் தொழில் தூங்க நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இப்போ ஆஃபீஸில் நான் இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேங்க, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். அதுவும் 2ல் குரு இருக்கார், தனகாரகன் தனஸ்தானத்தில், சூப்பருங்க. அப்போ பொருளாதார மேன்மை, கோடீஸ்வர அந்தஸ்து, குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் வந்து ரெட்டிப்பாக சம்பாத்தியம் கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல சக ஊழியர்களுடைய பாராட்டுதலுக்கு, ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்க வேலையில். எந்த ஒரு சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு பற்றி சொல்லிட்டோம். கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல கேது அவர் 1.5 வருஷம் இருப்பார் இல்லையா? அப்போ நம்ம 2.5 வருஷம் பலனை சொல்கிறோம். இப்போ 1.5 வருஷம் கேது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? அவர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார். தாய்க்கும் உங்களுக்கும் பகை உணர்ச்சி இருக்கும், வரும், சண்டை சச்சரவுன்னு இருக்கும். கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னும்பொழுது 4ஆம் இடம் அப்படின்னும்பொழுது, 4ஆம் இடம்னா கல்வி, பிள்ளைங்களுடைய கல்வி கொஞ்சம் நல்லா படிக்கணும், இன்ட்ரெஸ்டாக படிக்கணும், அதிகமாக முயற்சி எஃபர்ட் போடணும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களையே வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனம், அதாவது சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு வைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற சனி ராகு குரு ஃபேவரபுளாக இருக்கும்போது இது கேது வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய நஷ்டமோ ஒரு இதோ ஏற்படாது. மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பது என்பது அற்புதம். இந்த 2.5 ஆண்டு காலமும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுங்க. தொழிலில் ஒரு இமாலய வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த 2.5 வருஷம். ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி பெரிய அதிகாரியாக வலம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் சொந்த தொழிலும் நல்ல லாபம் கிடைக்கும், உத்தியோகத்துலேயும் பெருமை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றவங்க பம்பு தும்புக்கு நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க உங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அசிங்க அவமானத்தை தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் உங்கள் பொருள் வந்து களவு போகலாம், இல்லை நீங்களே மறந்து விட்டுட்டு வரலாம். அசிங்க அவமானங்கிறது உறவின் மூலமாக, நட்பின் மூலமாக, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சின்னதாக ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆகி அது பெரிய லெவலில் வரலாம். அதனால் ரொம்ப ஷார்ப்னஸ், ரொம்ப சூதனமாக நடந்துக்கின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் பார்வை ஒன்றும் பெருசாக பார்வை பலம் ஒன்றும் கெடுத்துடல. ஸ்தான பலம் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பூமப் ஆகுது, பூஸ்டிங் ஆக போகுது. ரொம்ப ராகுவும் சாதகமாக அந்த 1.5 வருஷம் சூப்பராக இருக்க போகிறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், மறக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த 2.5 வருஷங்க. நிச்சயமாக ஒரு மைல்கல்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.